அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ன்றது தான். ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா November 26, 1949 அடாப்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ அடாப்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் மொத்தம் எத்தனை 8 ஷெட்யூல் இருந்துச்சு, 22 பார்ட் இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, ஒரு பிரியாம்பிள் இருந்துச்சுன்னா சொல்லி பார்த்துருப்போம். ஒரிஜினலா கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ஷெட்யூல் இருக்கு, 25 பார்ட் இருக்கு, மோர் தேன் 450+ ஆர்டிகல்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்ப அந்த கான்ஸ்டியூஷன்ல சேஞ்சஸ் பண்றோம்ல, ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்ல ஏதோ ஒன்னு ஆட் பண்ணணும்னாலோ இல்ல ஏதோ ஒரு ப்ரொவிஷனை ரிமூவ் பண்ணணும்னாலோ இல்ல ஏதோ ஒரு ப்ரொவிஷனை சின்னதா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலோ நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா தான் any part of the provision can be repealed, added or modified. ஓகேவா? சோ ஒரே வழி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான். சோ அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஓகே. சோ இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு பவரையுமே வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது கொடுத்துருக்கோம். ஓகே. சோ அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணலாம்ன்ற பவர் வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்குல்ல, அப்ப அந்த கான்ஸ்டியூஷன்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 20ல ஆர்டிகல் 368ல வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ண கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து வச்சிருக்காங்க. பார்ட் 20ல ஆர்டிகல் 368ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கான்ஸ்டியூஷனை நீங்க எப்படி எல்லாம் அமெண்ட் பண்ணலாம், எப்படி எல்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணலாம், ரிப்பீல் பண்ணலாம், இல்ல வந்து ஆல்டர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்க இந்த இதுல அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து டீடைலா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அதுதான் பார்க்க போறோம். சோ ஒரு ப்ரொசீஜர் ஃபார் த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். சோ எப்படி வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரொசீஜர் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கான ஒரு பில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு சட்டமா இருக்கட்டுமே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அது பில்லா தான் இருக்கும். ஒன்ஸ் பிரசிடென்ட்டோ இல்ல கவர்னர், சென்டர்னா பிரசிடென்ட், ஸ்டேட்னா கவர்னரோட சைன் போட்ட பிறகுதான் அது ஆக்டா மாறும். ஓகே. சோ அதே மாதிரி இனிஷியலா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அது வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் தான். ஓகே. சோ அது வந்து பிரசிடென்ட்டோட சைன் போட்டதுக்கு அப்புறம் 2 ஹவுஸ்லயும் பாஸ் பண்ணி பிரசிடென்ட்டோட சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டா மாறும். ஓகேவா? சோ அப்படிப்பட்ட இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஓகே. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய டேக் அவேஸ் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்லிமெண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்டேட்டால கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ன்றத பண்ண முடியாது. எந்த ஒரு மாநிலங்களுக்குமே கான்ஸ்டியூஷன்ல சட்ட திருத்தம் பண்றதுக்கான உரிமையை கான்ஸ்டியூஷன் கொடுக்கல. ஓகேவா? சோ அப்ப ஒன்லி பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். ஓகே. சோ ஓகே, பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணலாம். பார்லிமெண்ட்ல நமக்கு என்னென்ன இருக்கு? பார்லிமெண்ட்னால என்ன? பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா. ஓகே, இவங்க எல்லாரும் சேர்ந்தது தானே. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல எய்தர் ஹவுஸ் லோக்சபா ஆர் ராஜ்யசபா. ஓகே. சோ ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஆர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே. சோ இந்த லோக்சபா ஆர் ராஜ்யசபா ரெண்டுத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஒரு பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட் பண்ணோம்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்ல, அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாலையும் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் பண்ணலாம். ஓகே. சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன டிஃபரன்ஸ்னா இப்போ ஃபினான்ஸ் பில் வந்து பாத்தீங்கன்னா மணி பில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி லோக்சபா மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது. பார்லிமெண்ட்ல தான் கண்டிப்பா பண்ணணும். அந்த பார்லிமெண்ட்ல லோக்சபாலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஓகே. சோ அது ஒண்ணு. சோ அப்புறம் இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்? மணி பில்ல வந்து ஒன்லி மினிஸ்டர் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அது கவர்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சோ அந்த மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல யார் பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி மினிஸ்டர் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. மினிஸ்டரும் பண்ணலாம், பிரைவேட் மெம்பரும் பண்ணலாம். ஓகே. ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றத மினிஸ்டரும் பண்ணலாம், பிரைவேட் மெம்பரும் பண்ணலாம். ஸோ மினிஸ்டர்னா என்ன, பிரைவேட் மெம்பர்னா என்னன்னா மினிஸ்டர்னா உங்களுக்கு தெரியும், மினிஸ்டர் ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்திருப்பாங்க. கவர்மெண்ட்ல ஒரு கேபினெட்ல இல்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த மெம்பர் தான் வந்து மினிஸ்டர். ஓகே. ஸோ ஒரு கவர்மெண்ட் பில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. ஸோ அப்ப மினிஸ்டர். பிரைவேட் மெம்பர் அப்படின்றது யாருன்னா ஆளுங்கட்சி இல்லாத எதிர்கட்சியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பிரைவேட் மெம்பர் அப்படின்றது நம்ம சம்டைம்ஸ் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க எல்லாரும். பிரைவேட் மெம்பர்ன்றது மினிஸ்டரை தவிர எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் மெம்பர்ன்ற கேட்டகரியில தான் வருவாங்க. ஓகே. பிரைவேட் மெம்பர் இஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதர் தேன் மினிஸ்டர் அப்படின்றதான் வந்து பிரைவேட் மெம்பர். சோ ஒரு மினிஸ்டரும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், இல்ல ஒரு நார்மலான ஒரு பிரைவேட் மெம்பருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ன்றத எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஓகே. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா do not require the permission of president. சோ ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல நீங்க அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு ஹவுஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு பிரயாரா நம்ம பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் எல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை.
நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, சோ அதான் மணி பில். அதான் இது கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. மணி பில்லுக்கு வந்து பெர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் நீடட் பிஃபோர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மணி பில். ஓகேவா? சோ அதே மாதிரி ஸ்டேட்ல பண்ணாங்கன்னா கவர்னரோட பெர்மிஷன் வேணும். ஓகே, மணி பில் வந்து ஸ்டேட்ல வந்து இது பண்றதுக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி பெர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட்ன்றது தேவையில்லை. ஓகே, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு. அப்புறம் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டியில தான் பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகே, ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் ஈச் ஹவுஸ். இதுல என்ன கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு ஹவுஸ்லயுமே ஈச் ஹவுஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில தான் பாஸ் பண்ணணும். ஓகே, சோ இப்போ வந்து இன்னொன்னு பார்த்திருப்போம். இதுவும் பாத்துருங்க. 5th பாயிண்ட், நோ ஜாயிண்ட் சிட்டிங். ஓகே, நோ ஜாயிண்ட் சிட்டிங். இப்போ இன் கேஸ் ஆஃப் வந்து ஒரு ஹவுஸுக்கும் இன்னொரு ஹவுஸுக்கும் சம் டிஸ்அக்ரிமெண்ட், டெட்லாக் வருது. ஸோ அந்த டெட்லாக்கான சுச்சுவேஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஒரு ஹவுஸ் வந்து பாஸ் பண்ண இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஹவுஸ் ரிஜெக்ட் பண்ணாலோ, இல்ல வந்து இவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னாலோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு டெட்லாக் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த டெட்லாக்கை ரிசால்வ் பண்றதுக்கான ஒரே ஒரு மெக்கானிசம் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங் தான். ஸோ அந்த ஜாயிண்ட் சிட்டிங்ல ரெண்டு ஹவுஸும் ஒன்னா உட்கார்ந்து ஸ்பீக்கரோட தலைமையில அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கான கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஹவுஸுமே வந்து டிஸ்அக்ரி பண்ற ஒரு சுச்சுவேஷன் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல வந்துச்சு அப்படின்னா, சோ அதுக்காக ஓகே டிஸ்அக்ரிமெண்ட் பண்றாங்கன்றதுக்காக ஜாயிண்ட் சிட்டிங்ன்றது இட் இஸ் நாட் அவைலபிள். ஓகே, சோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங். ஓகேவா? சோ ரெண்டு ஹவுஸ் சப்போஸ் டிஸ்அக்ரி பண்றாங்கன்னா அந்த பில் அங்கேயே டெட் ஆயிரும். ஓகே, சோ ரெண்டு ஹவுஸும் ஒவ்வொரு ஹவுஸும் தனித்தனியா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணாதான் அது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பாஸ் ஆகும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றது என்னன்னு சொல்லி நம்ம போன வீடியோல ஒரு 10 minutes வீடியோ இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 10 minutes வீடியோவோ டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டியில சொல்லியிருப்பேன். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதான். ஓகே, ஸோ இப்போ என்ன கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல பாஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன? ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருந்தாங்க. பார்ட் 20ல ஆர்டிகல் 368ல வச்சிருந்தாங்க. என்ன ப்ரொசீஜர்னா, இட் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், எய்தர் ஹவுஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஒன்னு அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னா, மினிஸ்டர் ஆர் பிரைவேட் மெம்பர் யார் வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். பெர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட்ன்றது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில தான் பாஸ் பண்ணணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்றது கிடையாது. ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ரெண்டு ஹவுஸ்லயும் தனித்தனியா பாஸ் பண்ணணும். அண்ட் தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங் இன் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசென்ட் டு த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். சோ என்ன கொடுத்திருக்காங்க, மஸ்ட் கிவ் ஹிஸ் அசென்ட். கண்டிப்பா இப்போ ஒரு பில்ல வந்து பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போய் வைக்கும் போது அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிவ் ஹிஸ் அசென்ட், வித்ஹோல்ட் ஹிஸ் அசென்ட், ஆர் என்ன ரிட்டன் ஃபார் ரீகன்சிடரேஷன் அப்படின்றதெல்லாம் அவரோட ஆப்ஷன்ஸ். ஓகேவா? சோ அந்த மாதிரி நார்மல் பில்லுக்கு. ஆனா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டுக்கு வேற வழியே இல்லை. ரெண்டு ஹவுஸ்லயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில கஷ்டப்பட்டு பாஸ் பண்ண பில்லு வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு வேற வழியே இல்லை, கண்டிப்பா ஒரு சைன் போட்டு தான் ஆகணும். ஓகேவா? சோ இந்த ப்ரொவிஷன் வந்து 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த பிரசிடென்ட் வந்து கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்து பிரசிடென்ட்டுக்கு எங்க இது ரூல் விதிச்சிருப்பாங்கன்னா 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரசிடென்ட் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசென்ட் டு த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 24th அமெண்ட்மெண்ட்ல. ஓகேவா? சரி, ஓகே. சோ என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the types of majority பார்த்தோம். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் half of the ratification of states அப்படின்றது. ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சோ அடுத்து வந்து ஓகே சிம்பிள் மெஜாரிட்டில என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட் பண்ணலாம். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 368 படி தான் நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ண போறோம். சோ இந்த ஆர்டிகல் 368ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் சொல்லியிருப்பாங்க. ஒன்னு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட்டோட ராட்டிபிகேஷன். ஓகே, சோ ஆர்டிகல் 368ல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட். ஓகே, என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டி ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆனால் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் சிம்பிள் மெஜாரிட்டிலயுமே நீங்க ஆல்டர் பண்ணலாம். சோ அது வந்து ஆர்டிகல் 368 கீழ வராது, 368ல வராது. ஆனா ஜெனரலா சிம்பிள் மெஜாரிட்டில நீங்க கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணலாம். ஓகே, எல்லா ப்ரொவிஷனுமே கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 368ல தான் அமெண்ட் பண்ணணும், இல்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டில தான் அமெண்ட் பண்ணணும் இல்ல. ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரொவிஷன்ஸை
வெறும் சிம்பிள் மெஜாரிட்டிலேயே பாஸ் பண்ணலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் மெஜாரிட்டின்றது என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. ஓகே ஓகே. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டியில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெட்யூல். ஓகே. ஸோ செகண்ட் ஷெட்யூல் அப்படின்றது என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஷெட்யூல்ல நம்ம ஷெட்யூலுக்கான ஷார்ட்கட்ஸே சொல்லியிருப்போம். ஓகேவா. செகண்ட் ஷெட்யூல்ன்றது எமாலுமெண்ட்ஸ், அலவன்சஸ் அண்ட் சேலரி, யார் யாரோட சேலரி அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த சேலரி ரிலேட்டடா உள்ளது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஷெட்யூல். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டிலேயே அமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபிஃப்த் ஷெட்யூல், சிக்ஸ்த் ஷெட்யூல். ஃபிஃப்த் ஷெட்யூல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லக்கூடியது. ஓகேவா. அண்ட் சிக்ஸ்த் ஷெட்யூல்ன்றது அதர் ட்ரைபல் ஏரியாஸ், அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் அமெண்ட் பண்றதுக்குலாம் சிம்பிள் மெஜாரிட்டிலே பண்ணலாம். ஸோ இந்த ஷெட்யூல் வந்து நம்ம ஷெட்யூல்ஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். ஓகேவா. ஸோ அதை பாருங்க, வித் ஷார்ட்கட்டோட நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை பார்த்துருக்கேன். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2 என்ன? ஆர்டிகல் 2 அப்படின்றது இதுவுமே நம்ம யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஃபர்ஸ்ட் இதுல வந்து கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்போம். ஆர்டிகல் 2 அப்படின்றது அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஓகே. நியூ ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதியை இந்தியாக்குள்ள இணைக்கணும். இந்தியாவில் இல்லாத ஒரு கண்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதியை இந்தியாவோட ஒரு பகுதியா சேர்க்கணும் அப்படின்னா அதுதான் வந்து ஆர்டிகல் 2. அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், ஓகே, விச் ஆர் நாட் பார்ட் ஆஃப் இந்தியான்றது ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3 அப்படின்றது ஆல்ரெடி இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர் பண்றது, ஏரியாவை ஆல்டர் பண்றது, பவுண்டரிஸ் ஆல்டர் பண்றது. ஸோ அதெல்லாம் இல்ல ஒன்னா இருக்கிறது ரெண்டா உடைக்கிறது. லைக் ஆந்திரா வந்து ஆந்திரா தெலுங்கானான்னு உடைச்சோம்ல. ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஓகே. இது வந்து ஆர்டிகல் 3ன்றது ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், இட்ஸ் ஏரியாஸ், பவுண்டரிஸ், நேம்ஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். மெட்ராஸ்ன்றது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஜனவரி 14, 1969 நம்ம ரீநேம் பண்ணிருக்கோம். ஓகேவா. சோ அந்த மாதிரி நேம்ஸை மாத்துறது, பவுண்டரியை மாத்துறது, ஓகே, அதெல்லாம் ஒரு ஸ்டேட்டை 2 ஸ்டேட்டா ஆக்குறது. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 3ல வரக்கூடியது. இதெல்லாமே வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலேயே பண்ணலாம். சோ ஆர்டிகல் 169 என்னன்னா ஒரு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது பை கேமரல் தான். லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா பை கேமரல் கிடையாது. there are many states. ஓகே. யூனிக் சிங்கிள் ஒன் கேமரல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. இப்போ தமிழ்நாடுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அசம்பிளி மட்டும் தான் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது இல்ல. ஸோ மொத்தம் இந்தியால 6 ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பை கேமரல் ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம இதெல்லாமே பார்த்துருக்கோம். இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரி பார்க்கும்போது. ஓகே. 6 ஸ்டேட்: மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த 6 ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை கேமரல் சிஸ்டம் இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றது வேணுமா வேணாமா அப்படின்ற டிசிஷனை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே எடுக்கலாம். ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி பார்லிமெண்ட் கொடுத்தாங்கன்னா, ஸோ பார்லிமெண்ட் வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில ஒரு சட்டத்தை போட்டு நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில கிரியேட்டும் பண்ணலாம், இல்ல அபாலிஷும் பண்ணலாம் அப்படின்ற அந்த பார்லிமெண்ட்டுக்கான பவரை கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 169. ஆர்டிகல் 169 வந்து empowers the parliament for abolition or creation of legislative council. ஸோ அந்த ஆர்டிகல் 169ல அந்த கிரியேட் பண்ணணும்னாலோ இல்ல அபாலிஷ் பண்ணணும்னாலோ பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டம் போடணும். அந்த சட்டத்தை அவங்க சிம்பிள் மெஜாரிட்டிலே போடலாம். அதுக்கு அந்த சட்டம் போடுறதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றது யாரு? ஸ்டேட். அந்த ஸ்டேட் வந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அனுப்பணும். எங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணாம், ஆல்ரெடி இருக்கு, இப்ப வேணாம் அப்படின்னா ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி பார்லிமெண்ட் அனுப்பணும். ஸோ ஸ்டேட் வந்து எந்த மெஜாரிட்டியில அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணுவாங்க. ஆனா பார்லிமெண்ட் லா எனாக்ட் பண்ணும்போது சிம்பிள் மெஜாரிட்டியில லா எனாக்ட் பண்ணுவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 169 அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஓகே. ஸோ அடுத்து சேலரி ஆஃப் தி எம்பிஸோட சேலரி. ஓகே. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்களா, ஸோ அவங்களோட சேலரியை வந்து சேஞ்ச் பண்றது வந்து வெறும் சிம்பிள் மெஜாரிட்டிலேயே அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 106ல வரும். ஓகேவா. சரி. ஓகே. ஸோ அடுத்து வந்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இன் பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் எப்படி வந்து இயங்கணும், அதுக்கான பார்லிமெண்ட்டுக்கான ரூல்ஸ் இருக்கும்ல, செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ரூல்ஸை வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டிலேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அப்புறம் பிரிவிலேஜஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு சில பிரிவிலேஜஸ் இருக்கும். ஸோ அந்த பார்லிமெண்டரி பிரிவிலேஜஸ், இண்டிவிஜுவல் பிரிவிலேஜஸ் இருக்கு, கலெக்டிவ் பிரிவிலேஜஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த பிரிவிலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டிலேயே கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது கோரம் அப்படிங்கிறது மினிமம் ஸ்ட்ரென்த் ரெக்வயர்ட் டு கண்டக்ட்
செஷன் அப்படின்றதா வந்து கோரம். ஓகேவா, 1/10 தான் வந்து பாத்தீங்கன்னா கோரம்ன்றது. ஓகே, ஸோ ஆர்டிகிள் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கும்னா கோரம்ன்றது ஆர்டிகிள் 100ல இருக்கும். ஓகே, ஸோ கோரம்ன்றது ஆர்டிகிள் 100ல இருக்கும். ஓகே, பார்லிமெண்டோடது. ஓகே, சரி, ஓகே. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. ஸோ கோரம் அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா 1/10 அப்படின்றத 1/8 கூட மாத்தலாம், இல்ல 2/10 ஏதோ சம்திங், அவங்க ஏதோ ஒரு ரேஷியோ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள் மெஜாரிட்டிலேயே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீலிமிடேஷன் அப்படின்றது ஆர்டிகிள் 82ல சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டீலிமிடேஷன்ல ஒரு சென்சஸ் முடியும் போதும் டெரிட்டோரியல் கான்ஸ்டிட்யூன்சியை வந்து பாத்தீங்கன்னா ரீடிஃபைன் பண்ணணும், ஆல்டர் பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேரி பண்ணணும் அப்படின்றது அந்த டீலிமிடேஷன். ஸோ அதுல நிறைய கண்டென்ட் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பாப்புலேஷன் 1991 சென்சஸ் படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அது கொடுங்க. ஸோ இந்த டீலிமிடேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 82ல சிம்பிள் மெஜாரிட்டிலே பண்ணலான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை எந்தெந்த மெஜாரிட்டிலாம் பண்ணலாம் அப்படின்றது, ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டில என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சிம்பிள் மெஜாரிட்டியில கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட் பண்ணலாம். அது என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றதா செகண்ட் ஷெட்யூல், 5th ஷெட்யூல், 6th ஷெட்யூல், ஆர்டிகல் 2, 3, 169, அப்புறம் 106 இருக்கும், அதான் சேலரி இருக்கும், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ், ஓகே, கோரம், டீலிமிடேஷன், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இப்போ பாஸ் பண்ணாங்களா 2018. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே பண்ணிக்கலாம் அப்படின்றதான். ஸோ சிட்டிசன்ஷிப், அப்புறம் லாங்குவேஜஸ் இந்த பார்லிமெண்ட், ஆர்டிகல் 120 வரும். ஓகே, அதுவே பார்லிமெண்ட்னா 120, ஸ்டேட்னா 210 வரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜஸ் இந்த பார்லிமெண்ட் அந்த ஆர்டிகல் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட்ல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்றது சிம்பிள் மெஜாரிட்டிலே பண்ணிக்கலாம். அப்புறம் யூனியன் டெரிட்டரி பத்தி ரிலேட்டடான எல்லா ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், லாஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டிலே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பத்தி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து மாடிஃபை பண்ணணும். இப்போ 33 இருக்காங்கல்ல, அப்போ ஸோ அதை 34 மாற்றணும், 35 மாற்றணும் அப்படின்னா 33+1 இருக்காங்க, 33 ஜட்ஜஸ் அண்ட் 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கண்ணா இருக்கார்ல, சஞ்சர்துத் போயிட்டு இப்போ சஞ்சீவ் கண்ணா வந்தார்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ஜட்ஜஸ் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும்ல, ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் எதுலாம் சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட பவர் இருக்கும், பவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து அதெல்லாமும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இந்த சிம்பிள் மெஜாரிட்டிலேயே. ஓகே, அப்புறம் எலெக்ஷன் டு த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ், ஸோ மொத்தம் ஒரு 17 ப்ரொவிஷன்ஸ் வந்து வெறும் சிம்பிள் மெஜாரிட்டிலேயே பண்ணலாம். ஸோ மொத்தம் ஒரு 17 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இப்போ பார்த்த இந்த 17 ப்ரொவிஷன்ஸையும் ஓகே கான்ஸ்டியூஷன்ல நம்ம சிம்பிள் மெஜாரிட்டிலேயே வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், சிம்பிள் மெஜாரிட்டியில. ஓகேவா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டஸ் நாட் கம் அண்டர் ஆர்டிகல் 368, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டஸ் நாட் கம் அண்டர் ஓகே ஆர்டிகல் 368. ஓகே, பொதுவாக கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னாலே ஆர்டிகல் 368 தான். ஆனால் இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணக்கூடிய இது எல்லாம் வந்து 368ல வராது. ஓகே, வெறும் சிம்பிள் மெஜாரிட்டிலே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய இப்ப பாருங்க, இதுல வர ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பண்றோம்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி சிம்பிள் மெஜாரிட்டி பார்த்தோம்ல, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இப்ப அடுத்து பார்க்க போறக்கூடிய தேர்ட் கேட்டகரியில வராத எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி இந்த மெத்தட்ல தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து கம் அண்டர் த 368, கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 368. ஓகே, ஸோ இந்த இதுதான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொல்றேன்னா இது டஸ் நாட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 368 ரெண்டா சொல்றேன்னு. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஆர்டிகல் 368ல ரெண்டு விதமா பண்ணலாம், ஒன்னு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இன்னொன்னு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்க வந்து பாக்குறது சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ அதனால இது வந்து டஸ் நாட் கம் அண்டர் ஆர்டிகல் 368 கீழே இந்த இது வராது, ஏன்னா சிம்பிள் மெஜாரிட்டி. ஆர்டிகல் 368 கீழே வரக்கூடிய ரெண்டே இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது ரெண்டு தான், ரெண்டு மெத்தட் தான், இந்த ரெண்டு கேட்டகரி தான். சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணக்கூடிய இந்த ப்ரொவிஷன்ஸ் இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்லாம் ஆர்டிகல் 368ல வராது. ஓகே, திரும்ப திரும்ப சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்றதை நான் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டியில சொல்லிட்டேன், அந்த சின்ன வீடியோ போய் பாருங்க, அதுல சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பண்ணலாம். ஸோ அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ், ஸ்டேட்டோட ஒப்புதல். ஓகே, ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து ராட்டிஃபை பண்ணணும்.
ஓகே, ஸ்டேட்ஸோட ஒப்புதல்னா எல்லா ஸ்டேட்டும் கிடையாது, 28 ஸ்டேட்டும் கிடையாது, 28ல பாதி, அதாவது மோர் தென் ஹாஃப். ஓகே, 14+ மேல ஸ்டேட் வந்து ஒப்புதல் தெரிவிச்சாலே அது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் அந்த லா வந்து அமெண்ட்மெண்ட் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ அதான் half of the states தான். ஓகே, half of the statesன்றது half of 28ங்கும் போது 14+ ஸ்டேட் வந்து ஒப்புதல் தெரிவிக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில தெரிவிச்சா போதும். அண்ட் பார்லிமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். half or 2/3 of present voting and half of the total membership. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்னா எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகே, ஸோ பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் ரிலேட்டடா எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஏன்னா எலக்ட்ரல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யார் இருப்பான் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் ரிலேட்டடா எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் அப்போ ஸ்டேட்டோட ராட்டிபிகேஷனும் வேணும், பார்லிமெண்ட்டும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன். ஸோ யூனியனோட எக்ஸிகியூட்டிவ் பவரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் ஸ்டேட்டோட ராட்டிபிகேஷன் வேணும். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோம்ல, ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி 7th ஷெட்யூல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம்ல. ஸோ அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றது வேணும். ஸோ அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட், ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன் இன் பார்லிமெண்ட். இப்ப லோக்சபாக்கு தமிழ்நாட்டில இருந்து 39 பேர் போவாங்க. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன், ராஜ்யசபாக்கு தமிழ்நாட்டில இருந்து 18 பேர் போவாங்க. ஓகே, ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன், அந்த நம்பர்ஸ் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு இந்த மெஜாரிட்டி வேணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் half of the ratification of ஸ்டேட்ஸோட மெஜாரிட்டி இருந்தாதான் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸை வந்து மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ அது சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றது வேணும். அதே மாதிரி ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி தானே இதெல்லாம் பண்றோம். ஸோ அந்த ஆர்டிகல் 368ல தான் இந்த ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருக்காங்க, எதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி, எதெல்லாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, எதெல்லாம் ராட்டிபிகேஷன், இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வேணும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, இதுதான் half of the members present voting. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன ஸ்ட்ரென்த் வேணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் half of the ratification of ஸ்டேட்ஸ்னா என்ன மாதிரி ஒரு ஒப்புதல் வேணும் அப்படின்ற அந்த ப்ரொசீஜர்லாம் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 368ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்படிப்பட்ட ஆர்டிகல் 368 நீங்க அமெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 368ல கொடுத்துருக்க ப்ரொசீஜர் வந்து ரொம்ப டஃபா இருக்கு, ஸோ அந்த மாதிரி வேணா இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம், டைல்யூட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த ஆர்டிகல் 368 அமெண்ட் பண்றதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7th ஷெட்யூல் இதான் பார்த்தோம், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட் இதெல்லாம். ஓகே, ஸோ அடுத்து ஆர்டிகல் 279A. 279A என்ன, 279A ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில் ரிலேட்டடா நம்ம ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். ஓகே, ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து ஒரு எவ்வளவு ஸ்ட்ரென்த், ஓகே எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதுல எவ்வளவு கோரம் இருக்கணும், அதுல ஒரு பில்ல ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு சேஞ்சஸ், இப்போ ஸ்லாப் மாத்துறதோ இல்ல வந்து ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்றதோ, ஸோ அந்த மாதிரி இதுல ஜிஎஸ்டில எந்த சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் அதை வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ட அவங்க வந்து அதை பாஸ் பண்ணணும், அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அந்த பாஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் அது வந்து இப்போ 3/4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3/4 இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்றது, இன்க்ரீஸ் பண்றது, 3/4ன்றது 75%. ஓகேவா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்றது. அப்புறம் ஸோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ளார ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் அண்ட் எந்தெந்த ப்ரொவிஷன்ஸை எந்தெந்த மெஜாரிட்டியில பண்ண போறோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி மட்டும் ஒரு 17 ப்ரொவிஷன் இருக்கும், அதை மட்டும் பொறுமையா பார்த்துட்டே இருந்தீங்கனாலும் ஞாபகம் வந்துடும். 2nd ஷெட்யூல், 5th ஷெட்யூல், 6th ஷெட்யூல், ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3, ஆர்டிகல் 169 வரும், ஆர்டிகல் 106 சேலரிஸ் ரிலேட்டடா வரும், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வரும், ப்ரிவிலேஜஸ் வரும், ஓகேவா, கோரம் வரும், டீலிமிடேஷன் வரும். ஸோ அதெல்லாம் மட்டும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட், ஸோ அந்த மாதிரி ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி இது 2 தான். அது இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரியில வராத எல்லா ப்ரொவிஷன்ஸுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றத பொறுத்த வரைக்கும் என்னன்னா எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன், ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர், 7th ஷெட்யூல், ஸோ இதெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே எதெல்லாம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறவர் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல எந்த சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் பண்ணணும். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா ஸ்டேட்டோட பவர்லயும் சேஞ்சஸ் பண்ணணும். ஸ்டேட்டுக்கும் அதுல பவர் இருக்குல்ல,
ஸோ அந்த ஸ்டேட்டோட பவரை புடுங்கணும் இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து இந்த தேர்ட் கேட்டகரியில தான் அமெண்ட் பண்ண முடியும். தேர்ட் கேட்டகரின்றது என்னது? ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஓகே, வித் half of the state ratification. ஸ்டேட்டோட ராட்டிபிகேஷன் half of the ஸ்டேட்ஸ்க்கு மேல ராட்டிஃபை பண்ணணும் அப்படின்ற அந்த தேர்ட் கேட்டகரி ஆஃப் மெஜாரிட்டி இருக்குல்ல, ஸோ அதுல தான் வந்து இந்த எதெல்லாம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்றது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அசம்பிளியும் எலெக்ஷனோட பிரசிடென்டோட எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க. ஸோ அப்ப அதுல சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டோட உரிமையை வந்து புடுங்குற மாதிரி இல்ல சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுவுமே அதனால அது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல வரும். ஸோ அதுக்காக ஸ்டேட்டோட ஒப்புதல் வேணும். ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் யூனியனோட எக்ஸிகியூட்டிவ் பவரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்குமே வேணும், அதுவுமே ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்னது? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட், இதுல ஏதாவது ஒரு லிஸ்ட்ல இருந்து இன்னொரு லிஸ்ட்டுக்கு சப்ஜெக்டை மாத்தணும் அப்படின்னாலுமே அதுவுமே இட் அஃபெக்ட்ஸ் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதனால அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோட ராட்டிபிகேஷன் வேணும். ஓகேவா? சோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இங்கேயுமே ஸ்டேட் வருது பாருங்க. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்றது ஸ்டேட்டோட உரிமைகள்ல சேஞ்சஸ் பண்றது. ஓகே, சோ ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்டை மாத்தணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றது வேணும். ஓகே, சோ அதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஆர்டிகல் 368 சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்டேட்டோட ஒப்புதல் வேணும். ஓகேவா? ஜிஎஸ்டி கவுன்சில்லையுமே ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஃபினான்ஸ் மினிஸ்டரோ இல்ல அது ஏதோ ஒரு மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரெப்ரசென்ட் பண்ணணும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல. ஓகேவா? யூஸ்வலா ஃபினான்ஸ் மினிஸ்டர் போவாங்க. ஓகேவா? ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்க்குலாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து போயிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய சேஞ்சஸ்ல அவங்க வந்து சேஞ்சஸ் ரெக்கமெண்ட் பண்றது, அவங்க பண்ற சேஞ்சஸ்க்கு வந்து ஓட்டு போட்டு அதை எல்லாரும் அக்செப்ட் பண்றது, ஸோ அதெல்லாம் நடக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல. ஓகேவா? ஸோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஏன்னா ஜிஎஸ்டின்றது ஸ்டேட்டையும் அஃபெக்ட் பண்ணுதுல, ஸோ அப்போ அது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தானே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேணும்ன்றது. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பிரசிடென்ட் சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த அமெண்ட் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு அப்படின்ற அதையும் பார்த்தோம். ஸோ அப்போ பார்லிமெண்ட் நினைச்சா எதை வேணா அமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பண்ணலாம். பார்லிமெண்ட் வந்து எதை வேணா அமெண்ட் பண்ணலாம். பட் ஆனா ஒரு செக் இருக்கு. என்ன செக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஷுட் நாட் ஆல்டர் த ஆர் அஃபெக்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? சோ அப்படின்ற ஒரு லிமிடேஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு வச்சு செக் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற வேர்டு. ஓகே, பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டோட அமெண்டிங் பவருக்கான ஒரு லிமிடேஷன் சொல்லலாம், இல்ல செக்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணாத விதமா நீங்க என்னத்த வேணா அமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்குலரிசம் அப்படின்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ அப்ப அந்த நாட்டோட மதச்சார்பு தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செல்லுபடி ஆகாது. கோர்ட் வந்து நல்லிஃபை பண்ணிடலாம், வாய்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க அந்த அமெண்ட்மெண்ட்டை. ஓகேவா? சோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து எவால்வ் ஆனது வந்து கேசவானந்த பாரதி கேஸ், ஏபின்னு போட்டிருக்கேன். கேசவானந்த பாரதி கேஸ் 1973 தான் சொல்லியிருப்பாங்க, Constitution can amend any provision of the Constitution without altering the basic structure of the Constitution அப்படின்ற ஒரு வேர்டிக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் வந்து இந்த கேசவானந்த பாரதி கேஸ் 1973 சொல்லியிருப்பாங்க. ஓகே, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா Constitution can amend any part of the Constitution, any provision of the Constitution. ஓகே, எதை வேணா அமெண்ட் பண்ணலாம் without altering the basic structure of the Constitution அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப அதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனோட அமெண்டிங் பவருக்கான லிமிடேஷன், பார்லிமெண்ட்டுக்கு விதிச்ச லிமிடேஷன் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ன்றது அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.